2009 போர் முடியக்கூடிய காலகட்டமான இந்த மே 17ஆம் தேதி அந்த முள்ளிவாய்க்கால் பகுதியிலே இலங்கை அரசினால் சிக்குண்ட ஈழத்தமிழர்கள் பாதுகாப்பான வழியிலே வெளியேற்றப்படுவதற்கான வாக்குறுதிகளை இலங்கை அரசு சர்வதேச பத்திரிகையாளர்களுக்கும் நார்வேயினுடைய பார்வையாளராக இருந்தவர்களுக்கும் வாக்குறுதி கொடுத்த பிறகு வெள்ளை கொடியோடு அங்கே சிக்குண்ட மக்கள் வெளியில் வந்தால் அவர்களை நாங்கள் துன்புறுத்த மாட்டோம், அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படாது என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்ட பின்பும் கூட மஹிந்த ராஜபக்சே கோத்தபய ராஜபக்சேனால் அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்ட பின்பும் கூட மே 17ஆம் தேதி விடுதலை புலிகள் தங்கள் ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று அறிவித்து இந்த மக்கள் வெளியேறுகின்ற சமயத்தில் இலங்கையினுடைய ராணுவத்தினால் தாக்குதல் நடத்தப்பட்டு மே 17, மே 18, மே 19 ஆகிய 3 தேதிகளில் மட்டும் 70,000 தமிழர்கள் முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஐநாவினுடைய நிபுணர் குழுவானது கிட்டத்தட்ட 40,000 படுகொலைகளை ஆவணப்படுத்தியது. இவ்வாறாக 3 நாட்களுக்குள்ளாக 40,000 70,000 பேர் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு உலகத்தில் எங்குமே நடக்கவில்லை. அப்படி மோசமான அந்த 3 நாட்கள் இந்த மே 17ஆம் தேதியிலே துவங்குகிறது என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக எங்கள் இயக்கத்திற்கு மே 17 இயக்கம் என்று நாங்கள் பெயர் வைத்தோம்.